السلام عليكم ورحمة الله. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الأمين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய கடமையை நிறைவேற்றிவிட்டு அவனுடைய வார்த்தைகளை செவியேற்பதற்காக நாம் எல்லாம் இங்கு அமர்ந்திருக்கிறோம். எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷானு தஆலா நம் அனைவருக்கும் இந்த ரமலானுடைய மாதத்திலே அவனுடைய மார்க்கத்தை புரிந்து அதன்படி நடப்பதற்கு அருள் செய்வானாக. ஒரு முஸ்லிம் தன்னுடைய உள்ளத்தையும் ஈமானையும் சீர்படுத்தி கொள்வதற்கு பல்வேறு படித்தரங்களை நாம் சொல்லியிருக்கிறோம். இதுவரை 5 படித்தரங்களை நாம் சொல்லியிருக்கிறோம். முதலாவது இஹ்லாஸ், உள்ளத்திற்கு தூய எண்ணத்தை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னோம். இரண்டாவது முராகபா, அல்லாஹ் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற உணர்வை நம்மளுடைய உள்ளத்திலே நாம் பதிய வைக்க வேண்டும் என்று சொன்னோம். மூன்றாவது மறைவில் இருக்கும்போது, யாருக்கும் தெரியாமல் இருக்கும்போது அல்லாஹ்வுக்கு பயப்பட வேண்டும் என்பதை நாம் சொல்லியிருக்கிறோம். நாலாவது இறையச்சம், அல்லாஹ்வை பற்றிய பயத்தை நம்முடைய உள்ளத்திலே நாம் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நாம் சொல்லியிருக்கிறோம். இனி 5வதை நாம் சொல்ல போகிறோம். 4 விஷயங்களை நாம் முன்னர் குறிப்பிட்டிருக்கிறோம். 5வது என்ன என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய நினைவை நம்மளுடைய உள்ளத்திலே நாம் இருத்திக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மஸலுல்லதி யذ்குரு ரப்பஹு வல்லதி லா யذ்குரு மஸலுல் ஹய்யி வல் மய்யித். தம்முடைய இறைவனை நினைவு கூறுபவனுக்கும் இறைவனை நினைவு கூறாதவனுக்கும் உதாரணம் உயிருள்ள மற்றும் செத்து போனவனுடைய உதாரணம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த செய்தி சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது யாருடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய நினைவு இருந்து கொண்டே இருக்கிறதோ அந்த உள்ளத்துல உயிரோட்டம் இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது. யாருடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய நினைவு இல்லையோ அந்த உள்ளம் செத்து போய்விட்டது என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உதாரணம் நமக்கு தெரிவிக்கிறார். அல்லாஹ் சொல்கிறான், வதுகுருல்லாஹ கஸீரன் லஅல்லக்கும் துஃப்லிஹூன். நீங்கள் அல்லாஹ்வை அதிகம் அதிகம் நினைவு கூறுங்கள், வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். சூரத்துல் ஜும்ஆ 62வது அத்தியாயத்துல இதனை நாம் பார்க்கிறோம். அதுபோல இன்றைக்கு முஸ்லிம்களுடைய வீழ்ச்சி, பல்வேறு நிலைகளில் முஸ்லிம்களுக்கு தொல்லைகளும் துன்பங்களும் அவர்களுக்கு பல்வேறு சோதனைகளும் வந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். முஸ்லிம்களுடைய வீழ்ச்சிக்கு 75% காரணம் அல்லாஹ்வை நினைவு கூறுவதை அவர்கள் கைவிட்டதனால் தான் என்று சொல்லலாம். அது மிகையாகாது. அல்லாஹ்வை நினைவு கூறுவது என்று சொன்னால் என்ன, அது எப்படி என்றால்
ஏதோ ஒரு மனிதர் அவருடைய வீட்டில் ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து கொண்டு கையில் தஸ்மீ மணியை வைத்துக் கொண்டு சுபானல்லா சுபானல்லான்னு திக்ர் செய்து கொண்டிருக்கிறாரே, அதுவா அல்லாஹ்வை நினைப்பது என்பது? அதுவல்ல. அல்லாஹ்வை நினைப்பது என்பது தொழுவது. அல்லாஹ் சொல்லுகிறான், வாக்கிமி ஸலா லிذிக்ரி, நபியே என்னை நினைவுகூர்வதற்காகவே நீ தொழுவீராக என்று சொல்கிறான். தொழுகை அல்லாஹ்வை நினைவு கூறுவது. நாம் தொழுகிறோம் அல்லவா, அந்த தொழுகை ஒரு வகையில அல்லாஹ்வை நினைப்பதுதான். அல்லாஹ்வுடைய நினைவு இல்லாமல் இருந்தால் எப்படி நாம் தொழ முடியும்? அல்லாஹ்வை பற்றிய சிந்தனை இருக்கும் போது தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற அக்கறை நமக்கு வரும். வீட்டில இருந்து நம்ம புறப்பட்டு வாழணும் எதுக்கு? அல்லாஹ்வை தொழணும், அது நம்மளுடைய கடமை, போவோம், அதை விட்டுறக்கூடாது என்பதனாலதான் வருகிறோம். அப்ப தொழுகை அல்லாஹ்வை நினைவு கூறுவது. அதுபோல அல்லாஹ்வை நெருங்குவதற்காக நாம் செய்யக்கூடிய ஏனைய வழிபாடுகள் அனைத்தும் அல்லாஹ்வை நினைவு கூறுவதுதான். நோன்பு இருக்கிறது, ஹஜ் இருக்கிறது, உம்ரா இருக்கிறது, நாம குர்பானி கொடுக்கிறோம், அகீகா கொடுக்கிறோம், தான தர்மங்கள் செய்கிறோம், திருக்குர்ஆனை ஓதி வருகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு நிலைகளிலே ஓதுவதற்கென்று கற்றுத்தந்த திக்ருகளை நாம் ஓதி வருகிறோம். இது போன்ற வழிபாடுகள் உள்ளத்தால், உடலால், நாவால், செல்வத்தால் நிறைவேற்றப்படக்கூடிய வழிபாடுகள் அனைத்தும் அல்லாஹ்வை நினைவு கூறுவதுதான். அப்ப இந்த நோன்பு ஒரு மனிதனுக்கு பசியை மட்டும் கற்றுக் கொடுப்பதில்லை. அதாவது பசியை உணர்வதை, பசியை உணரணும். ஏழைகள் எப்படி பசித்திருக்கிறாங்க, அவர்களுடைய பசியை நீ உணர்ந்தால்தான் நீ திருந்த முடியும். உனக்கும் அந்த உணர்வு வந்தால்தான் பிறருக்கு உதவ வேண்டும் என்கின்ற சிந்தனை உனக்கு வரும். இப்படி பசியை நமக்கு பயிற்றுவிப்பது மட்டுமல்ல இந்த நோன்பு. இந்த நோன்பு நமக்கு அல்லாஹ்வுடைய நினைவை நமக்கு பயிற்றுவிக்கிறது. தொழுகை, நான் ஏற்கனவே சொன்னது போல் தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, இரவில் நின்று தொழுவது, இரவு தொழுகை தொழுவது, இது போன்ற வழிபாடுகளை நிறைவேற்றுவதையும் இந்த நோன்பு நோன்பாளிக்கு பயிற்றுவிக்கிறார். நோன்பு வைத்துக் கொண்டு அவன் இதையெல்லாம் சும்மா விட்டுருவானா? நோன்பு மட்டும் வைத்துக் கொண்டு தொழ மாட்டான். அது மிகச்சிலர் தான். நோன்பை அலட்சியம் செய்யக்கூடிய மிகச்சிலர் தான் அப்படி இருப்பார்கள். நோன்பாளிகள் என்ன செய்வாங்க? நம்ம நோன்பு வச்சிருக்கிறோம், தொழுகையை நிறைவேற்ற வேண்டும், இன்னும் பிற கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு அந்த நோன்பு அவனுக்கு இறை நினைவை ஊட்டுகிறது, பயிற்றுவிக்கிறது. நீ அல்லாஹ்வை நினை, வழிபாடுகளை செய் என்று கற்றுக் கொடுக்கிறது. வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதனையும் ஜின்னையும் என்னையும் வணங்குவதற்காகவே தவிர வேறு எதற்காகவும் நான் படைக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். ஜாரியாத் 51வது அத்தியாயத்துல இதனை நாம் பார்க்கலாம். அதே போல அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹன்னாஸ் உஅபுது ரப்பக்கும் அல்லதீ ஹலக்கக்கும் வல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன், மனிதர்களே உங்களையும் உங்களுக்கு முன் சென்றோரையும் படைத்த உங்களுடைய இறைவனை வணங்கி வழிபடுங்கள், அதனால் நீங்கள் அவனுடைய தண்டனையிலிருந்து தப்பிப்பீர்கள். இறை வழிபாடை நம்ம கைவிட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா மறுமையில தண்டனை தான். இந்த உலகத்திலேயே அல்லாஹ் அவர்களை தண்டித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஆனா மறுமைக்கு போனால் கண்டிப்பாக அவனுடைய தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியாது. வழிபாடுகளை செய்வதற்காகத்தான் அல்லாஹ் நம்மை இங்கே உருவாக்கி இருக்கிறார். அதே போல இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கையாளர்களே, இர்கூ வஸ்ஜுது, நீங்கள் ருக்கு செய்யுங்கள், சுஜூது செய்யுங்கள், வஅபுது ரப்பக்கும், உங்களுடைய இறைவனை வணங்கி வழிபடுங்கள், வஃஅலுல் கைர், இன்ன பிற நன்மையான காரியங்களையும் செய்யுங்கள், லஅல்லக்கும் துஃப்லிஹூன், இதனால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இதை எல்லாத்தையும் நீங்க செய்யும் போது உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இந்த உலகத்திலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும், மறு உலகத்திலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். சூரத்துல் ஹஜ், ஹஜ் என்ற அந்த அத்தியாயத்தில் 22வது அத்தியாயத்துல 77வது வசனத்துல இதனை நாம் பார்க்கலாம்.
எனவே இந்த நோன்பு வழிபாடுகளை நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு நோன்பு. வழிபாடுகள் அல்லாஹ்வை நினைவு கூறுவது, அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனையை நம்மளுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வைக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இது போன்ற குர்ஆன் ஹதீஸ் வகுப்புகளில் கலந்து கொண்டு மார்க்கத்துடைய போதனைகளை படிப்பதும் அல்லாஹ்வை நினைவு கூறுவதுதான். எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மஜ்தமஅ கௌமுன் ஃபீ பைத்தின் மின் புயூத்தில்லாஹ் யத்லூன கிதாபல்லாஹ் வ யததாரஸூனஹு பைனஹும் இல்லா நஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா வ கஷியத்துஹுமுர் ரஹ்மா வ ஹஃபத்துஹுமுல் மலாயிகா வ ஸக்கரஹுமுல்லாஹு ஃபீ மன் இன்தா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, எந்த சமுதாயம் அல்லாஹ்வுடைய வீடுகளில் ஏதேனும் ஒரு வீட்டிலே அமர்ந்து அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதிக்கொண்டும் தங்களுக்கிடையே அதனுடைய விளக்கங்களை பரிமாறிக்கொண்டும் இருந்தார்களோ அவர்கள் மீது சாந்தி இறங்குகிறது, அமைதி இறங்குகிறது, அவர்களை இறைவனுடைய அருள் சூழ்ந்து கொள்கிறது, வானவர்கள் அவர்களை சுற்றி வளைத்துக் கொள்கிறார்கள், அல்லாஹ் அவர்களை தம்மிடம் இருக்கின்றவர்களிடத்திலே புகழ்ந்து சொல்கிறான். என்னுடைய அடியார்களை பார் என்ன செய்யறான். நினைச்சிருந்தா அவங்க தொழுக்கு அப்படியே ஓடி போயிருக்கலாம், ஆனா இங்க உட்கார்ந்து என்னை அவர்கள் நினைவு கூறுகிறார்கள் என்று அல்லாஹ் பெருமையாக என்ன செய்வான், பேசுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். இதே முஸ்லிம்ல இன்னொரு இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா யகூது கௌமுன் யذ்குரூன அல்லாஹ அஸ்ஸ வஜல் இல்லா ஹஃபத்துஹுல் மலாயிகா. இதே அந்த சிறப்பை இப்படி சொல்றாங்க, அதாவது எந்த மக்கள் அல்லாஹ்வை நினைவூறிக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை வானவர்கள் சூழ்ந்து கொள்கிறார்கள், அருள் அவர்களை சூழ்ந்து கொள்கிறது, அவர்கள் மீது சக்கீனத்து என்னும் அமைதி சாந்தி இறங்குகிறது, அல்லாஹ் தன்னிடம் இருப்பவர்களிடத்திலே அவர்களை பெருமையாக பேசுகிறான் அப்படின்னு சொல்லி காட்டுறான். இதுவும் அல்லாஹ்வை நினைவு கூறுவது என்பதற்காக இந்த ரெண்டு அறிவிப்பையும் நான் உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறேன். அப்போ குர்ஆன் ஹதீஸ் வகுப்புகள்ல அமர்ந்து கொண்டு இறை மார்க்கத்துடைய போதனைகளை தெரிந்து கொள்வதும் அல்லாஹ்வை நினைவு கூறுவதுதான். அதுல எந்த சந்தேகம் கிடையாது. அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கு நிறைய சிறப்புகள் இருக்கிறது. என்ன அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபதுகுருனி அذ்குருக்கும் வஷ்குருனி வலா தக்ஃபுரூன். என்னை நீங்கள் நினைவு கூறுங்கள், உங்களை நான் நினைவு கூறுவேன். எனக்கு நன்றி செலுத்துங்கள், எனக்கு நன்றி மறவாதீர்கள். அல்லாஹ் சொல்றான். நீங்க நினைச்சீங்கன்னா நானும் நினைப்பேன். அல்லாஹ் எதுக்கு நினைக்கணும் அப்படின்னு நீங்க புறக்கணிச்சு போயிட்டீங்கன்னு சொன்னா நானும் கைவிட்டேன். உங்களோட தொழுகை கிடையாது, ஒண்ணும் கிடையாது, வழிபாடுகள் கிடையாது, வெறுமனே முஸ்லிம் பெயர்களை வைத்துக் கொண்டு நீங்கள் திரியுறீங்க. எனக்கு நானும் நீங்க இருக்கிறீங்க, நானும் எனக்கு நானும் இருப்பேன். உங்களை நான் என்ன செய்ய மாட்டேன், எண்ணி பார்க்க மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனக்கு நன்றி செலுத்துங்கள், உங்களுக்கு நான் அருளிய வாக்கியங்களுக்காக எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள், நன்றி மறவாதீர்கள் என்று அல்லாஹ் சூரத்துல் பக்ராவில் சொல்லி காட்டுகிறான். அதே போல லைன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும் வலைன் கஃபர்தும் இன் அஸாபி லஷதீத் சூரத் இப்ராஹிம் 14வது அத்தியாயத்துல அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தினால், நன்றி செலுத்துவது என்னது, வழிபாடுகளை செய்வது, அல்லாஹ்வை நினைவு கூறுவது. அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் மூலமாக வணக்க வழிபாடுகளை செய்வதன் மூலமாகத்தான் அவனுக்கு நாம் நன்றி செலுத்த முடியும். நீங்கள் நன்றி செலுத்தினால் நான் உங்களுக்கு மென்மேலும் தருவேன், என்னுடைய அருளை உங்களுக்கு மென்மேலும் கொடுப்பேன். நீங்கள் நன்றி மறந்தால் என்னுடைய வேதனை கடுமையாக இருக்கும் என்று அல்லாஹ் இந்த அத்தியாயத்திலே எச்சரிக்கை செய்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அல்லாஹ் சொல்வதாக. எப்படி அல்லாஹ் சொல்கிறானா, அன இந்த வன்னை அப்தீபி, என்னுடைய அடியார் என்னை எந்த அளவுக்கு நினைக்கிறானோ, எப்படி என்னை எண்ணி வைத்திருக்கிறானோ
அந்த அடிப்படையில் அவனிடம் நான் நடந்து கொள்வேன். இதை நீங்க புரிந்து கொள்ளணும். என்னுடைய அடியான் என்னை எப்படி நினைச்சு வச்சிருக்கான், அந்த அளவுக்கு நான் அவனிடம் நடந்து கொள்வேன். அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், அவன் என்னை நினைவு கூறும் போது நான் அவனுடன் இருப்பேன். வழிபாடுகள் என்னன்னா நாம சரிவர நிறைவேற்றி வரும்போது, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அவர்களுடைய வழிகாட்டுதலுக்கும் நாம் பணிந்து அதை அப்படியே செவரே செய்து வரும்போது அல்லாஹ் நம் கூடயே இருக்கிறான். அவன் என்னை நினைக்கும் போது நான் அவனுடன் இருப்பேன். அவன் தனது உள்ளத்தில் என்னை நினைவு கூறினான், நானும் என்னுடைய உள்ளத்திலே அவனை நினைவு கூறுவேன். அவன் ஒரு பெரிய கூட்டத்தில் வைத்து என்னை நினைவு கூறுகிறான். இது போன்ற பெரிய கூட்டம் இதுல வச்சுட்டு அல்லாம நம்ம நினைச்சு பார்க்கணும். இப்போது நாம் செய்வது போல அப்படி அவன் செய்தால் இதைவிட சிறந்த கூட்டத்துல நான் அவனை நினைவு கூறுவேன். பாரு, என்னுடைய அடியானை பார், என்ன செய்கிறான் பார். அவனுடைய ஆசாபாசங்களை எல்லாம் ஒரு புறம் ஒதுக்கி வைத்து விட்டு என்னை நினைத்து பார்க்கிறான். போங்க, அவங்களுக்கு அதை செய்யுங்க, என்னென்ன வேணுமோ அதை போய் பாருங்க. அல்லாஹ் நினைவு கூறுறதுன்னு அப்படிதான் அர்த்தம். சும்மா சொல்லிட்டு போறதா? நமக்கான தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்ற செய்வான். அதை விட சிறந்த கூட்டத்திலே நான் அவனை நினைவு கூறுவேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த அடியான் என்னிடம் ஒரு ஜான் நெருங்கி வந்தால் தக்கரத்து இலகி திரா, நான் அவனிடம் ஒரு வளம் நெருங்கி வருவேன். ஒரு ஜான் அவன் என்ன நெருங்கி வரட்டும். வணக்க வழிபாடுகளை செய்வதன் மூலமாக, என்னை நினைத்து பார்ப்பதன் மூலமாக ஒரு ஜான் அவன் என் பக்கத்துல வரட்டும், நான் ஒரு முழம் நெருங்கி வருவேன். ஒரு முழம் அவன் என்னிடம் நெருங்கி வந்தான் தக்கரத்து இலகி பா, நான் அவனிடம் 2 கைகளை விரிக்கும் அளவுக்கு நெருங்கி வருகிறேன். ஒரு முழம் என்னை அவன் நெருங்கி வந்தால் நான் என்ன செய்வேன், இன்னும் கூடுதலாக 2 கைகளையும் விரிக்கும் அளவுக்கு நான் அவனிடம் நெருங்கி போவேன். அவன் என்னிடம் நடந்து வந்தால் நான் அவனிடம் ஓடோடி வருவேன். இதெல்லாம் நெருக்கத்தை சொல்வதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் சொல்வதாக சொல்லி காட்டுகிறார். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய நெருக்கம். நீ எந்த அளவுக்கு அல்லாஹ்வை நெருங்குறீர்களோ அந்த அளவுக்கு அவன் என்ன செய்வான், கூடுதலாகவே நெருங்குவான். நீங்க நடந்து வந்தீங்கன்னா அவன் உங்களிடம் ஓடோடி வருவான். இதெல்லாம் இறைவனை நிறைவுறுவதனுடைய சிறப்புகள். சஹீஹ் புகாரில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த நம்முடைய உள்ளத்திற்கு நாம் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான பயிற்சி இந்த ரமலான்ல இந்த 5 பயிற்சிகள். பிரதான பயிற்சி, மிக முக்கியமான பயிற்சி இஹ்லாஸ் 1, அடுத்து முராகபா 2, அடுத்து மறைவில் இருக்கும்போது அல்லாஹ்வை பயப்படுவது 3, அடுத்த 4 இறையச்சம், 5 அல்லாஹ்வை நினைத்து பார்ப்பது, அல்லாஹ்வை நினைப்பது, வழிபாடுகளை செய்வது. இதை எல்லாவற்றையும் நம்முடைய உள்ளத்திலே நாம் பதிய வைத்துக் கொண்டால் நம்முடைய உள்ளம் சீர்படும், செம்மையாகும். நம்முடைய உள்ளம் செம்மையானால் நம்முடைய உடல் முழுவதும் செம்மையாகும். அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிலையை நம் அனைவருக்கும் இந்த ரமலானிலே தந்தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.